ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கலாம். சேரன் ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்ன கண்டிஷன் அப்படி, நீங்க தனி கொடுத்தனும் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க எப்படி இந்த திடீர்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்கன்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. மறுநாள் நம்ம சேரன் அந்த பொண்ணை ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு பேசுறாங்க. என்னம்மா எங்க தம்பியெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்ன விஷயம், நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் எங்களுக்கு எப்போவுமே உங்களை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் திருப்பி புரோக்கர்கிட்ட சொல்லி விடவும் தான் நாங்கள் சரின்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, ஆனால் நீங்கள் அப்போது ஒரு கண்டிஷன் சொன்னீங்களே, அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, அந்த கண்டிஷனுக்கெல்லாம் சம்மதிச்சு தானே உங்கள் தம்பிங்க வந்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது எப்படி, அந்த கண்டிஷன் எனக்கு ஓகேயே இல்லையே, எப்படி என் தம்பிங்க ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நம்ம சேரனா அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவே பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க. என்னால் என் தம்பிங்களை விட்டுட்டு தனியாக வந்து இருக்க முடியாது, இந்த கண்டிஷன் எனக்கு சரி வராதுமா, கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம சேரனாவுக்கு ரொம்ப வருத்தமாகவும் கோபமாகவும் தான் இருக்குது தன்னோட தம்பிங்கள் மேலே. வீட்டுக்கு வந்ததுமே தம்பிங்க கிட்ட கேட்குறாங்க, ஏண்டா எதுக்கு என்னைய இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களை விட்டு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, சொல்லுங்கள், நான் வேணா தனியாக போயிடுறேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு சொல்லணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தால் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, அதனால தான் அண்ணா நாங்கள் இப்படி முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சேரன் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் தான் என்னோட முதல் சந்தோஷம், அதை விட்டுட்டு நான் எப்படி தனியாக போய் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் இப்படி நினச்சதே தப்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பல்லவனுக்கு மனசே தாங்கலை. ஏன்னா சேரன் அண்ணனை பிரிஞ்சு இருக்கணுமேன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டது நம்ம பல்லவன் தான். அப்படி இருக்கும்போது அவங்கள விட்டு இவங்க எப்படி பிரிஞ்சு இருப்பாங்க, அண்ணன் நமக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணி பார்க்க முடியலையேன்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்படிடா இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு நான் ஓகே சொல்லுவேன்னு எப்படி நீங்கள் நினச்சிங்க, அண்ணனை நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா, அண்ணன் மேலே உங்களுக்கு எல்லாமே இவ்வளோ தான் பாசமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொல்லணும், அண்ணே நீ நல்லா இருக்கணும், நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும் தானே நாங்கள் இப்படி நினைக்கிறோம், நீ ஏற்கனவே கார்த்திகாவை பிரிஞ்சு இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்க, அதனால தான் உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமே தான் நாங்கள் எல்லாருமே நினச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரணும், நம்ம எல்லாருமே ஒன்றா இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறது மட்டும்தான்டா எனக்குள்ள சந்தோஷம், அதை மட்டும் நீங்கள் பறிச்சிடாதீங்க, எந்த ஒரு காலகட்டத்துலேயும் நான் தனியாக போயிடுவேங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துறாதீங்க, எனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் தனி கொடுத்தணுங்கிறது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன், பல்லவன், சோழன் 3 பேருமே ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க. அண்ணே, நாங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறோம், ஆனால் நீங்கள் எப்போதுமே எங்களை பற்றி மட்டும்தானே யோசிக்கிறீங்க, கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பொய்யை சொன்னோம், எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே வருத்தப்பட்டு அழுகிறத பார்த்ததுமே நம்ம நிலாவுக்கும் மனசு கேட்கல, அவங்களுக்குமே அழுக வருது. எனக்கு அப்போவே தெரியும் நம்ம சேரனா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு, இப்போ அதே தான் நடந்திருக்குது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.